Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்டுக்குள்ள ஈஸியா இருக்குறத வச்சு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாவுலேனா கூட நீங்க இந்த ரெசிபி ஈஸியா பண்ணலாம். ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம். சோ இதுக்கு வந்து நான் வந்து white bread யூஸ் பண்றேன். நீங்க brown bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சேனல் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசா பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழ வீடியோக்குள்ள தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் வந்து ஓரத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு பாதிமா கட் பண்ணிருக்கேன். சோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் ரொம்ப பெருசா கட் பண்ணனும் அவசியம் இல்ல. இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு 3 பேர் வரைக்கும் நல்லா தாராளமா சாப்பிடலாம். சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் இத மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு அப்புறம் மத்த விஷயங்களை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நுணுக்கிடுங்க. இது நம்ம வந்து இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா தோசை மாதிரி நீங்க ஊத்துக்கலாம், ஊத்தப்பம் மாதிரி போடலாம், நிறைய மேல டாப்பிங்ஸ் போடலாம், பொடி தோசை, முட்டை தோசை எப்படி வேணாலும் நீங்க கிரியேட்டிவிட்டியா பண்ணலாம். சோ அதனால தான் நான் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்போ வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு இதல போட்டுக்கிறேன். நான் பிரெட் வந்து நல்ல பெரிய சைஸ் பிரெட் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் 1/2 கப். நீங்க 5 அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா 1/4 கப் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் ரவையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கப் அரிசி மாவு நல்ல பெரிய சைஸ் பிரெட்க்கு. இதுல ரவையும் சேர்த்துடலாம். இது வந்து இதுக்காக நான் யூஸ் பண்றது வந்து 4 டேபிள்ஸ்பூன் ரவை, வறுக்காத ரவையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ரொம்ப ஊத்த வேணாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிக்ஸி ஜார்லயே இன்னும் ஒரு சுத்து சுத்திட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போதும். நீங்க வேற பாத்திரத்துக்கே மாத்த தேவையில்ல. சோ இதல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு சுத்து சுத்திட்டு நீங்க அப்படியே இல்ல ஊற வச்சிருங்க. 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சுனா நல்லா சாஃப்ட் ஆயி நம்ம எப்படி தோசை மாவு பாத மாதிரி நல்லா இருக்கும். நல்ல சாஃப்ட்டா ஈஸியான டெக்ஸ்சரா இருக்கும். நம்ம கொரகொரப்பு இல்லாம இருக்கும். சோ இப்போ நான் இன்னொரு சுத்து சுத்திட்டு காட்றேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स, நல்லா தோசை மாவு மாதிரி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த இதால ஒரு கப் இதால ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். சோ நல்லா ஊத்தி இந்த ரவை இது எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து உப்பு போடல. நம்ம நல்லா ஊறினதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வேற பாத்திரத்துல மாத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். சோ இப்போ ஒரு 15 நிமிஷம் போல நான் இதை ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு வேற ஒரு வெசல்ல மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். உப்பு போட்டுட்டு எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு தண்ணி ஊத்தணும்ன்றதை அப்ப பாத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இது நல்லா திக்கா இருக்கு பாருங்க. ஆனா இந்த திக்னஸே கரெக்ட்டா இருக்கு. தேவைப்பட்டா ரொம்ப திக்கா இருந்தா வேணா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம முன்னாடியே நல்லா நிறைய தண்ணி ஊத்தி அரைச்சதுனால அது கரெக்ட்டா இருக்கும். ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா தோசை ஊத்தும்போது நல்லா ஸ்மூத்தா நல்லா வரும். இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா நீங்க தேங்காய் சட்னி, சாம்பார் சட்னி எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி நீங்க இது வந்து உங்களுக்கு அவசரமா பண்ண முடியலனா நீங்க பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிட்டு வேணுங்கறப்ப கூட ஊத்திக்கலாம். இப்போ இதுல நான் தேவையான அளவு சால்ட் போட்டுறேன். உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்ட் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புளிப்பும் வந்து உங்களுக்கு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை ஊத்த வேண்டியதான். நார்மலா நம்ம எப்படி தோசை ஊத்தமோ அது மாதிரி ஊத்தலாம். இல்லனா நம்ம ஊத்தப்பம் மாதிரியும் ஊத்தலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, நான் கொஞ்சம் மொத்தியா ஊத்திருக்கேன் ஊத்தப்பம் மாதிரி பண்றதுக்கு. சோ இதல நீங்க வந்து ஒன் சைடா வேக வச்சும் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கேரட், கொஞ்சம் தக்காளி, கொத்தமல்லி, சோ உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லா லோல வச்சுக்கோங்க. லோல வச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படினா நீங்க வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலா இது மிளகாய் தூள் கொஞ்சமா மேல இல்ல பெப்பர் தூள் அத போட்டுக்கோங்க. சோ இது அப்படியே நல்லா குக் ஆயிட்டு நான் ரெண்டு பக்கமும் போட போறேன். இப்போ இதுல நான் நல்லெண்ணெய் தான் விட போறேன். நீங்க வந்து நெய் கூட விட்டுக்கலாம். சொன்ன மாதிரி இது நீங்க மாவை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இது திருப்பி போட்டுருக்கேன். நான் வந்து ஊத்த பண்றனால ரொம்ப மொறுமொறுன்னு ஆகாத அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா போட்டுருக்கேன். இதே நல்லா கொஞ்சம் செவந்திருக்கு. இதே மாதிரி நீங்க ஊத்தப்பம் மாதிரி பண்ணலாம், பொடி தோசை மாதிரி, முட்டை தோசை மாதிரி எப்படி நார்மலா நம்ம தோசையில பண்ணுமோ அது மாதிரி பண்ணலாம். சோ நான் நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டு உங்களுக்கு பொடி தோசை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஊத்தும்போது நல்லா தண்ணி தெளிச்சிட்டு
தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டு வெங்காயமாக வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருட்டிட்டு வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மெலிசாக போட்டு ஒரு ஊத்தப்பம் மாதிரி பண்ணேன். இது வந்து கொஞ்சம் திக்காக நம்ம நார்மலாக கடையில் இருக்க மாதிரி நல்லா புசு புசுன்னு வர மாதிரி ஊத்தப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக ஊற்றிருக்கேன். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் ஒன் சைடு கூட நீங்கள் போட்டு ஊற்றலாம். திருப்பி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒன் சைடு அப்படியே மூடி போட்டு வேக வச்சு அப்படியே எடுக்கலாம். ஸோ இது ரெடியானோடனே இதையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பொடி தோசை போட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இப்போ நல்லா திருப்பி போட்டோன்னா இது ரெண்டாவது தோசை. ஸோ இது ஃபஸ்ட்டு இதை விட செகண்ட் இது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக வரும். இப்போ நல்லா செவந்து சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ பொடி தோசை போட்டுட்ருக்கேன், போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு தோசையில் நல்லா பொடியை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. நல்லா நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை திருப்பி போட்டுட்டு பின்பக்கம் பேக் சைடில் கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வெங்காயம் கொத்தமல்லி போட்டு இந்த பொடி தோசையில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரியும் பண்ணி பாருங்கள். ஒன் சைடும் வேக வச்சுக்கலாம், நான் சொன்ன மாதிரி திருப்பியும் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் ஓரளவு எண்ணெய் ஊற்றி சுற்றியும் ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ இதையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று கொஞ்சம் மெலிசாக நம்ம வழக்கமாக ஊற்றுற பொடி தோசை மாதிரி ஊற்றிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்டு, உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணால் இன்னும் கொஞ்சம் மொறுக்குன்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரெட்டு மிச்சமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். மிச்சம் இருக்கிற மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் கூட வந்து ஊற்றிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டே கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.